ஹாய் கைஸ், வணக்கம். மேரிட் வித் மாமா ஏஜ் கேப் காம்போ பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ரீக்காக பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இங்கே வயனுக்கும் தியாவுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிச்சுவல்ஸில் ஒத்துருப்பீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அப்படியே போயிட்டுருக்கு. அதோட கட் பண்ணிவிடுவோம். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் எங்கள் 2 பேருக்கும் சாரீலாம் கட்டி விட்டு அப்படியே ஃபஸ்ட் நைட்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாரு, ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போ என்ன, ஏஜ்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அம்மா, ஏஜ் மேட்ரே கிடையாதுன்னு சொல்லாத. இப்போ என்ன, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கல, வாய் மூட்டை என்ன பண்ணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படி கம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தியாவுக்கும் மேக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் தான் போட்டுட்ருக்காங்க. தியா அப்படி, அக்கா அக்கா என்னடி? இல்லை எதுக்குக்கா கடன்? இந்த பாரியா, வாய் மட்டும் போயிடு. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தாண்டி. அக்கா நான் என்னக்கா? நடிக்காத என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? எதுக்கிட்டே இப்போ அவகிட்ட கத்திகிட்ருக்கா? எதுவும் தெரியாதுமா, எதுவும் தெரியாது. 2 கல்பரேட் இருக்கானுங்க பார்த்தியா? அவனுங்களை தூக்கி போட்டு மதிக்கணும், அப்படின்னு சொன்னோடனே முறைச்சிட்டு அப்படியே தலையை பிடிச்சி அப்படி இல்லைன்னு இழுக்கிறாங்க. அம்மா, இப்படி எதுக்கு இப்போ பிடிச்சி இழுக்கிறா? மாப்பிள்ளங்கடி, பாரு, அவனுக்கு புருஷன் மரியாதை கொடுத்து பேசணும்லாம் என்ன வந்துட்டு வாய் அடித்து உடச்சிட சொல்லிட்டேன். வாய் தானே உடைப்பேன். உங்களாம் சொல்லி பேசி புரிய வைக்கவே முடியாது. பண்ணு, மேக்கப் தானே பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்குங்க. உங்களை பார்த்தா தான் தேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா, ஒரு மாதிரி பயந்த மாதிரி. அப்படியே மேக்கப்லாம் முடிச்சுட்டு பால் சோம்பை கொடுத்து அப்படியே மேலே அனுப்புகிறாங்க. பாட்டிக்கிட்டு பேசணும். இப்போ என்ன, அவங்க சொன்னாலும் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. போ எடுத்துகிட்டு, நான் பாட்டிக்கிட்டே பேசணும். போ, பாட்டி வர சொல்லு. வந்தானடி பேசி கிழிக்க போகிறேன் நீனு. அவங்க வந்தாலும் அதே தான். மேலே போ. நான் பாட்டிக்கிட்டே பேசணும், மேலே போகணும்னா பாட்டி இங்கே வர சொல்லு. போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டக்குன்னு அப்படியே தியா தான், அக்கா என்னடி உன் பிரச்சனை? இல்லை, உனக்கு பிடிக்கலன்னு போக மாட்டேன்னு சொல்ல போறியா? ஓ, வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்குறியா? உனக்கு பிடிச்சனோட கல்யாணம் நடந்துச்சுல, மூட்டு சொம்ப தூக்கிட்டு கிளம்பு நீ. அக்கா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கலாம், அது உன் பிரச்சனை. ஓ வாழ்க்கை வகையில் கிளம்பு, எடுத்து கிளம்பு. அக்கா இருக்குக்கா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறா. யா கடுப்பில் இருக்க, மரியாதை போயிடு. ஓ அக்கா, என்னடி பிரச்சனைப்பா? என்ன, சரி ஓகே, எனக்கு இவனை பிடிக்கல, உன் புருஷனை எனக்கு கொடுத்துறியா? அக்கா தெரியுதுல, கிளம்பு, மூடிட்டு கிளம்புடி. அக்கா ஓவராக பேசுகிற. ஆமாம், பேச செய்வேன். எனக்கு நடந்து உனக்கு நடந்ததாக தெரிஞ்சிருக்கும். ஓவராக பேசுகிறேன், ஓடி மூட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னவா ஓவராக பேசுகிறா? அப்போது அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அவள் இடத்துலலாம் நான் இருந்திருந்தேன்னா நேரம் ஜங்குக்கு மாமனு பொலன்னு பொழந்திருப்பேன். அவனை பார்த்தாலே கடுப்பாகவும் ஆகுது. சேம் டைம் ஐயோ, என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? அப்படி சொல்லிட்டு அப்படியே தியா அப்படியே பால் சோப்பா கையில் வச்சிட்ருக்கா. ஆனால் ஒரு ஓரமாக அப்படி நின்றுட்டுருக்கா. பாட்டி தான் வராங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்லாத உங்ககிட்ட பேசணுன்னு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லை, நான் பார்த்துக்கிறேம்மா, போ அப்படி சொல்லிட்டு. என்ன வேணும், என்னாச்சா? வா கிழவி வா. எது கத்துற கிழவி? பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸுக்கும் தலையாட்டி நின்றுட்டுனா இப்போ என்ன மேக்கப் போட்டு எங்கே போக சொல்கிற? பார், நான் மட்டும் அவன் ரூமுக்கு போனேன், கொலை பண்ணிடுவேன். விளக்கெடுத்து வயிற்றில் குத்த போனேன். இப்போது பாலில் பாயசனை கலக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன்.
பார் மரியாதையோ உன் மோங்கிட்ட சொல்லு. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பேசிட்டியா கேள்வி? இதுக்கு போ. இதுக்கு போ கூச்சல் போடுற. உக்கார். பாரு கேள்வி, என் வாழ்க்கையை போச்சு. நீ என்ன சென்டிமெண்ட்டாக அது இதுன்னு பேசின சைலண்ட் ஆக்கிட்டே இருக்க. இப்போ எதுக்கடி அழற? இவ்வளோ அழகாக இருக்கிற மூஞ்சி போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே அவங்களும் அப்படியே பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்ககிட்ட என்ன பாரு, உன் மூஞ்சி பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி மூஞ்சி பார்க்க வேணாம், உன் முகத்தை காமிக்கலாம்ல. எனக்கு அதுக்கும் பிடிக்கல. சரிடி சரி, என்ன பாரு, என்ன பாரு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? நீ சொன்னதால் தான் நான் அக்செப்ட் பண்ணேன். இன்னொரு 1 இயர் வெயிட் பண்ண. என்னால் 1 இயர்லாம் வெயிட் பண்ண முடியும்னு தோணலை. எனக்கு கட்டின தாலியை கழுத்தில் கிடக்கும்போது எனக்கு வர்றது ஆத்திரம். இன்னும் மீறி ஏதோ பண்ணிடுவோம் பயமாக இருக்கு. நான் பாருமா கேள்வி. சரி 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி கடுப்பில் நகத்தெல்லாம் போட்டு கடிச்சிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பார், இன்னும் ஒரு 1 இயர் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோமா அப்படி சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் பண்ணவே முடியாது போ அப்படி சொல்லிட்டு இப்படி தான் பேசிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிருக்கும். கடைசியாக நீங்கள் இந்த பார் கேள்வி, 1 இயர் கழிச்சு நான் கேட்பேன். அப்போ மட்டும் நீங்களாம் ரெடியாக இல்லை. அப்புறம் இருக்கு கொடு அப்படி சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு தான். அப்படிங்க தியா முன்னாடி போயிருப்பா. பால் சம்பளம் எடுத்துகிட்டு உள்ளே போனவொடனே இல்லை என்னம்மா பால் ஒரு நிமிஷம் இருங்க, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எதுவும் க்ளோஸ் பண்ணவே தேவையில்ல. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பால் சம்பளம் எடுத்து போய் டேபிள் மேலே வச்சுட்டு போய் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. நீ கேட்ட மாதிரி நடந்துருச்சா? எக்ஸ்பர்ட் ஒன்று மாதிரி தாலி கட்டியாச்சா? அதோட நிறுத்து. தேவையில்லாமல் அந்த பால் சம்பளம் தூக்கிட்டு வர்றது, இந்த பெட்டில் படுக்கிறது, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றா சம்திங் தேவையில்லாமல் நினைக்கிறது விட்ரு. உன்னோட லைஃப்லேயும் அது கிடையாது, என் லைஃப்லேயும் நடக்காது. போய் தூங்க போ. அம்மா அவன் திரும்பவே இல்லை. நீங்கள் அப்படியே போயிட்டு முன்னாடி நின்றுட்டு உங்களை தான் கூப்பிட்டேன். என்னடி பிரச்சனை? கேட்க நல்லா இருக்குமாம்மா. என்னடி பிரச்சனைன்னு அந்த டி உங்கள் பொண்டாட்டின்றதால தானே? கிடையவே கிடையாது. அப்புறம் ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. சரி உன்கிட்ட பேசல, என்னால் புரிய வைக்க முடியாது. என்னப்போ உனக்கு? கல்யாணம் நடந்துடுச்சு, நீ நினச்சா சாதிச்சிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே அவனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் பார்க்க போகிறான். உங்களை தான் கூப்பிட்றேன் இல்லைங்க. அப்படியே அவன் திரும்பி ஒரு மாதிரி ஐப்ரோவை மட்டும் லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். சொல்லு என்ன? நீங்கள் சொல்லிட்டீங்க ஜஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. பட் அது கிடையவே கிடையாது. உங்களுக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்னன்னு தெரில இருக்கு. அது சம்திங்னு சொல்லலாமா, இல்லை இசட்டு ஒய்ஏ எக்ஸு அப்படின்னு சொல்லலாமான்னு தெரில. பட் இருக்குமாம்மா. இல்லாமலாம் இந்த இடத்துல நீங்களும் நானும் இல்லை. நானே என்னோடய ஹோப்பெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என் அக்கா கழுத்துக்கு ஏற வேண்டிய தாலி என் கழுத்துக்கு வந்து ஏறி இருக்கு. அதுவும் உங்கள் கையால். கண்டிப்பாக நாளைக்கு தான் தெரிலமாம்மா அப்படி சொல்லிட்டு ஷர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. இந்த பார், ஷர்ட்லேருந்து கையெடு. என்ன பண்ணுவீங்க? இந்த பாத்தியா எனக்கு கொடுப்பீத்தாதா, ஷர்ட்லேருந்து கையெடு அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை இழுத்துட்டு அப்படியே போகிறான். திரும்ப அப்படியே ஏன் பிடிச்சி அப்படி இழுக்குது. சொல்லிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுவீங்கம்மா? இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இந்த பாரதியா
ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கா. இன்னும் என்ன எவ்வளோ ப்ரெஷர் ஏத்தாதா. மறந்து கையிடு. ஜஸ்ட் கையடி. இப்போ இது கத்துறீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அவன் கேட்கவே இல்லை. டக்குன்னு அப்படியே போகிறானா, ஷர்ட் அப்படியே பிச்சுக்குது. அப்படியே உங்களை மறைக்கிறான். பட் ஆனால் நீங்கள் அப்போ விடவே இல்லை. ஷர்ட்டு பிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே அவன் போகிறான் பாத்ரூம்குள்ளால. நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே கையில் வச்சுட்டு எப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு கடுப்பாக இருக்கா? இல்லை எனக்கு புரியல. இப்போ கூட உங்களுக்குலாம் கில்ட் ஆகவே இல்லைல்ல? ஓ, என் அக்காவை ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பயும் எனக்காக ஃபீல் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசு வச்சு தான் பேசுது. பட் ஆனால் வாய் திறந்து பேசவே இல்லை. ஜஸ்ட் அந்த ஷர்ட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இவன் அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்ன தெரில. ஆனால் அது ஒயினுக்காக மட்டும்தான். ஒயின் சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படியே அவனுக்கு அப்படியே ஹார்ட்டில் ஹிட் ஆகிற மாதிரியே இருக்கு. ஒயின் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த வாழை அப்படியே கை வச்சு அப்படியே நின்றுட்டுருக்கான். 2 கை அப்படியே பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே இங்கே பார்த்தா ஒயின் இப்போ தான் மாடியில் அப்படியே ஏறுறா. என்னடி பால் சொல்லுவேங்க. அது தேவையா? லூஸா நீ இரு அப்படி சொல்லிட்டு பால் சும்மா அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விடுறாங்க. இப்போ எதுக்கு நீ கூட வரணும்டி இது வார அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படி அவங்க வந்து அவங்களாவே டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மா இரு நாங்கள் லாக் பண்ணிக்கிறோம். காலைல கதவை தட்டு நாங்களும் திறந்துக்கிறோம் போ அப்படி சொல்லிட்டு டோரை அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. அம்மா சொல்கிறது கேள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா அவன் ஆல்ரெடி வேஸ்டி ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். என்னடா என்ன ரெடியாக வந்து உட்காந்துட்ருக்கா? ஒயின் இல்லை நீ என்ன ஒயின்னு கூப்பிட்றது முதல்ல நிறுத்த. உனக்கு எனக்கு இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட். நீ என்ன ஒயின்னு கூப்பிட்டுருக்கா? தப்பா ஒயின் நீ பேசாத. வாய் திறந்து பேசாத. உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கெலாம் விரும்பல. ஜஸ்ட் இந்த ரூமில் எங்கே வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் நான் பார்க்குற இடத்துல மட்டும் நிற்காத. எனக்கு தெரியல எங்கெங்கேயோ இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேலே காமிச்சிருவேன். உன் மேலே சரி கோவம் தோ அந்த தியா புருஷன் மேலே இருக்கிற கோவத்தை விட ஊகம் மேலே எனக்கு அதை விட அதிகமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நகத்தை அப்படியே கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கு. கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க அங்கே போயிட்டு கத்தாத, தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கத்தி கூட்டி உன் அப்பனுக்கு தெரிஞ்ச போது அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் சைலண்ட்டாக அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் திட்டுறீங்க. நீங்கள் இந்த பார்வையின் சொல்கிற திரும்ப ஓன் நின்றுட்டுருக்கா. நான் என்ன உன்னை முன்னாடி கூப்பிட்டதே இல்லையா? நீ முன்னாடி கூப்பிட்டுருக்கலாம்டா. இப்போது இதுக்கப்புறம் கூப்பிடாத. நீ என்ன கூப்பிடாத. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏதாவது பண்ணிடுவேன். என் முன்னாடி வராத, என்னை பார்க்காத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்சம் அப்படியே வைக்கிறதுக்கு தான் போவீங்க. பட் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பில் வர இருந்திருப்பீங்களா? வைக்கும்போது தவறு இப்படி கீழே விழுந்துருது. அங்கே தும்முன்னு அப்படியே கீழே சத்தம் கேட்குது. ஏங்க என்ன நடக்குதுங்க? இல்லைங்க தெரில. போய் பாருப்போ என்ன கேளு. சண்டை போட்டுட்டு இருக்க போகிறான். இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அத்தை எல்லாமே பேசி தான் அனுப்பிச்சி வச்சாங்க. நீ போய் பாருன்றால. சரி ஓகேங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா தான் வந்து கதவு தட்டுறாங்க. இங்கே அப்படியே தயங்க போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணோன்னா பார்க்கும்போது டேபிள் கிட்டேருந்து அப்படியே சொம்பு வந்து கீழே கிடக்கிறது அப்படியே பார்த்துட்டாங்க. என்னடி பண்ணுறா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருப்பானா மாப்பிள்ள? ஆண்டி இல்லை மன்னிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே போயிட்டு அவங்க திரும்ப அப்படியே ஒரு டம்ளரில் அப்படியே பால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஐயோ ஆண்டி வேண்டாம். இல்லை மாப்பிள்ள சம்பிரதாயம். அப்படி சொல்லிட்டு அப்படியே கையில் கொடுத்துட்டு அவங்களே டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. என்னடா இப்போ எதுக்கு இதை வாங்கினா? இல்லை கொடுத்தாங்கண்ணா வாங்குவியா? இல்லை அது எது கொடுத்தாங்க? அது உனக்கா தெரியாது? உனக்கா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் தெரியல. நீ என்ன போ
தப்பு தப்பா யோசிச்சிருக்க அப்படி தானே? அதனால தான் என் கழுத்தில் தாலி. ஆ ஆ அப்படி சொல்லிட்டு அந்த தாலி எப்படி எடுத்து முன்னாடி காமிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி இப்படி பயந்த மாதிரி நின்றுருக்கான். என்னடா ஆ என் கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? இல்லை ஓகே என்னன்னு கூப்பிட்டாத. சரி ஓகே. அவன் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க டாப் டு பாட்டம். அப்படியே அவன் உங்கள் கண்ணை பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களை பார்க்கவே. ஒரு மாதிரி கோவமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து அந்த டம்ளர் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைப்பானா. டக்குன்னு அப்படியே தட்டி விடுறீங்க. ஏய் என்ன ஆ இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் இந்த பால் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டு கொடுத்து இது நடக்கும்னு நினச்சிடா நீ? நீ இல்லை என்னன்னு கூப்பிடுவதுன்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படி சொல்லிகிட்டு இருக்குங்க. அப்படியே உங்களை ஒரு மாதிரி பயமாக பார்க்குறான். நீங்கள் அப்படியே முறைச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு உனக்கு நான் நான் வேணுமாடா? உனக்கு எனக்கு எவ்வளோ வயசு? இங்கெல்லாம் பாரு என்னன்னு தொலைச்சிருவ ரஸ்கல். அப்படி சொல்லிட்டு அவனுடைய ஷர்ட் அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து அவனை மிரட்டுற மாதிரி உங்களுடைய இண்டிகேட் ஃபிங்கர் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரால் நீங்கள் மிரட்டி நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜஸ்ட் சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கான். அவன் ஜஸ்ட் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, எதனால் அப்படி பேசுகிறீங்க அப்படின்றது தெரிஞ்ச அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கான். தாலி கட்ட அவனுக்கு பொண்டாட்டி ஆகிடுவேனா? எந்த தைரியத்தில் நீ கட்டின? இல்லை ஒயின்னு மட்டும் இப்போ சொன்னேன்னு வைக்க பல்ல உடச்சிருவ ராஸ்கல். சரி ஓகே ஓகே நான் சொல்ல. இல்லை நீ சொல்லி தான் பாரு. இல்லை நான் சொல்ல. அப்படி சொல்லிட்டு பயந்த மாதிரி அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். பார்க்காத. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படி தலையை அப்படியே டவுன் பண்ணிடுறான். ஸோ அப்படி நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு எப்படா எப்படி கட்டணும்னு தோணுச்சு உனக்கு? இல்லை நான் டக்குன்னு லவன் சொல்ல விரும்பல, பட் லாஸ்ட்டுன்னு சொல்ல விரும்புறியா? என்னன்னு சொல்லாதன்னு சொல்கிறான். இப்போ என்னன்னு சொல்லுவ நீ? அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையில் அப்படியே ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு அப்படி ரொம்ப அப்படியே அவனோட கழுத்தையை நெரிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஷர்ட்டு. அப்போது அவன் சைலண்ட்டாக அப்படி நின்றுட்டுருக்கான். இல்லை 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 என்னடா இல்லை என்ன இல்லை சொல்லு அப்படி சொல்லிட்டு திரும்ப போட்டு அவனை உழுக்கிக்கிட்டே இருக்குங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜஸ்ட் அவன் அப்படியே ஒரு மாதிரி தெரில சைலண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கான். நீங்களும் அவனை போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க, செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சொல்லி தொலை. இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே. மேலே படுக்கணும் வேறு ஆசை இருக்கு உனக்கு? இருக்கும் ஏன் இருக்காது? தாலிக்கிட்டு இருக்கல என்ன நீ எனக்கு புருஷன்? அந்த ஆசைலாம் உனக்கு இருந்ததுன்னு வையன் உன்னோட குழி தோண்டி புதைச்சிரு. நான் என்றைக்கும் அந்த மாதிரி பார்க்க போகிறதே கிடையாது. எனக்கு மட்டும் பார்த்தேன்னு வையன் அன்றைக்கி தான் உனக்கு கடைசி நல்லாயிருக்கும். எங்கே வேணா படுத்துக்கோ, என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து தொலைஞ்சிடாத தயவு செஞ்சு. வந்து தொலைஞ்சிடாத அப்படி சொல்லிட்டு இப்படி முறைன்னு முறைச்சிட்ருக்கீங்க. அவனை பார்த்தாலே முறைக்கணும்னு தோணுது. அப்படி பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் மட்டும் போகிறான், கபோர்டு திறக்கிறான். அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். என்ன பார்க்குற? இல்லை பில்லோ இல்லை எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. அப்படியே தரையில் படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு கோவத்தில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் அவன் பிளாங்கெட் அப்படியே ஒரு பெட்ஷீட் அப்படி மட்டும் எடுத்துகிட்டு அவன் மட்டும் அப்படியே விரித்து போட்டு அப்படியே படுக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி படுப்பானா? இந்த பக்கம் எதுக்கு? இல்லை ஓகே ஆப்போசிட் டைரக்ஷனில் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே படுக்கிறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. தெரில முறைச்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட கண்ணு சிமிட்டவே இல்லை. ஒரு மாதிரி கண்ணே சவந்து போச்சு. அவனே முறைச்சி பார்த்து லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஹோயன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஹோயின்னு கூப்பிடாத. பார் என் வாழ்க்கையை அழிச்சிட்டடா. உன்னால இப்போ ரஸ்கல்
என் கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் முட்டி போட்ட மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பான். டக்குன்னு அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு போய் அதில் அழுதுட்ருக்கீங்க. தள்ளிப்போ, போச்சு 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 போச்சு, என் வாழ்க்கை போச்சு போச்சு போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறீங்க. உங்களால் முடியவே இல்லை. இதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ராஸ் பண்ணி போக முடியல. ஸோ அந்த தாலியை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்குங்க. அவனை பார்க்குறீங்க, அந்த தாலியை பார்க்குறீங்க, அவனை பார்க்குறீங்க, அந்த தாலியை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி கண்ணிலேருந்து குட்டிக்கிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கோவமா, வெறுப்பா, ஆத்திரமா, என்னென்னே சொல்ல தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இப்படியே அவனே பார்த்துட்ருக்குங்க. கண்ணிலேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒயின், இதை பாரு, என்ன ஒயின்னு கூப்பிட்டதா என்கிட்ட உன்னை கொன்னாலும் எனக்கு கோபம் தீருமான்னு தெரில. அந்தளவுக்கு கோவம் வருடா. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு கண்ணை மூட்டு நீங்கள் அழுதுட்டுருக்குங்க. அவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி டேஸ் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், நான் தப்பு பண்ணேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் என்ன தப்பு பண்ணுன்னு உனக்கு ஃபீல் ஆகலையா? பார் பாவி, பார், சி, உன்னை தோன்றது கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ எனக்கு யார் தெரியுமாடா? ஓ, முரண் இருந்துச்சுன்னா தலைக்கிட்டுருவியா? நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை. உன்னை ஜஸ்ட் நான் தம்பி மாதிரி பார்த்தேன்டா. கேவலமாக என் கழுத்தில் தலை கட்டுக்க கருமோ கருமோ கருமோ. உனக்கு எப்போ உனக்கு எப்படி என்னால் பார்க்க முடியும்? எப்படி முடியாது முடியாது. வாழ்க்கை என்னென்னு தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னென்னு தெரியுமா? தாலிக்கு மீனிங் என்னென்னு தெரியுமா உனக்கு? கழுத்தில் கட்டினா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவனா? ஓ, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டேனா? உன்னையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் நினச்சிட்டேன். நீ நான் பேசுகிற மூடில் இல்லை, உன்னை கொல்ற மூடில் இருக்க. தயவு செஞ்சு பேசாமல் போய் படுத்துரு. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உன்னை பார்த்தாலே எனக்கு இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும், உன்னை பார்த்தாலே எதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் அடிச்சுக்கிறீங்க, தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன பேசுகிறோன்னே தெரியல. ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக போய் வாயை பொத்திக்கிறீங்க. ஏன்னா வேர்ட்ஸ் ரொம்ப விடக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், உங்களுக்கே தெரியுது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் உங்கள் வாயை பொத்திட்டு நீங்கள் அழறீங்க. கத்தணும் போல் இருக்குது உங்களுக்கு. பத்தவே இல்லை, இவ்வளோ கத்தினாலும் பத்தவே இல்லை. அவனை இவ்வளோ திட்டினாலும் பத்தவே இல்லை, கோவம் தீரவே இல்லை. தயவு செஞ்சு படுத்துரு. இதுக்கப்புறமும் நீ ஏதாவது என்கிட்ட பேசினேன்னு வையன், என்னை பார்த்தேன்னு வையன், ஒன்று பண்ணுறதுக்கு எதுவும் தோணலை, என்னை ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது. ஒன்றால் நான் ஹார்ட் ஆக விரும்பலை, ஆல்ரெடி ஆயிட்டேன். ஜஸ்ட் தயவு செஞ்சு போயிடு. முக்கிற கட்டையை மூஞ்சுக்கு முன்னாடி காட்டாத. அவ்வளோதாண்டா. ஒயின்னு ஏதாவது திரும்ப சொன்னேன்னு வையன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டீங்க. ஜஸ்ட் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்க. அவன் திரும்ப ஏதோ பேச வருவான். டக்குன்னு அப்படி நீங்கள் முறைக்கிறீங்க. கண்ணிலேருந்து டீயர்ஸ் அப்படியே கொட்டுறதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி அப்படியே படுத்துக்கிறான். அவனும் இப்போ சேர்ந்து அழுதுட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே தியா மட்டும் தான் பெட்ரூமில் இருந்துகிட்ருக்கா. ஜங்க் காணா. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா எங்கே போனார் இவர், காணா. அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படி ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான். எங்கன்னு பார்த்தா காணவே இல்லை. கீழே வந்து பார்க்குறா, மேலே போய் பார்க்குறா. அந்த நேரத்தில் யாரை கூப்பிட்றது என்னென்னு ஒன்றுமே தெரியலையா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரீட்டில் எப்படி வந்து நின்றுட்டுருக்கா. எங்கள் ஜங்குக்கு அப்போ தான் கார்லேருந்து வரான். எங்கே போய்ட்டு வரீங்க? உனக்கு எதுக்கு? பாரு மாமா அப்படி சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்குறீங்க. இருட்டாக இருக்க. இப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். அவன் அப்படியே எதுவுமே பேசவே இல்லை. அவன் மட்டும் அப்படியே உள்ளே போகிறானா. டக்குன்னு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். சொல்லிட்டு போகணுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா உங்களுக்கு? உனக்கு எதுக்குன்னு கேட்டேன். ஷர்ட்லேருந்து கேடு. மாமா இதை பாருங்கள், உங்களுக்கு எனக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் இதுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க.
அப்படி சொல்லிட்டு அந்த தாலியை அப்படி எடுத்து நீட்டி இப்படி காமிச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உனக்கு எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இது மட்டும்தான். பட் என் மனசை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு, ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன சொல்ல வரீங்க? ஷர்ட்டை விடுன்னு சொன்னேன். உனக்கு புரியும். நான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறதுலே உனக்கு புரியும். எனக்கு சுத்தமாக அதில் உடன்பாடு கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட் அலோன். மாமா, உனக்கு என்னதையா பிரச்சனை? தயவு செஞ்சு விட்றியா? எனக்கு என்ன பிரச்சனையா? சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்படி என்ன? இங்கே எதுவுமே பேச தேவையில்ல, நீங்கள் போங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி விட்டா, ஷர்ட்டை விட்டா, அவன் மட்டும் அப்படியே மேலே போகிறான். ஸோ பின்னாடி இப்படி தேவன் அப்படியே போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு, இதோ பாருங்கம்மா, உங்கள் இடத்த பேசிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி பேசிட்டு நின்றுருக்கா. இவன் மட்டும் அப்படியே டிஷர்ட் அப்படியே கழட்டி போட்டு மட்டும் பெட்டில் வந்து அப்படியே படுத்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறான். மாமா, நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீ பேசுகிற எனக்கு கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சிபேம், எனக்கு விருப்பம் கிடையாது. தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு தூக்கம் வருது. உங்களை நான் தூங்க வேணான்னு சொல்ல, பட் நான் சொல்கிறத கேட்கலாம்ல. எனக்கு விருப்பம் இல்லைண்ணா, ஜஸ்ட் விடு அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அவன் மட்டும் கண்ணை மட்டும் அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்கள் வந்து அவன் பக்கத்தில் அப்படியே ஆனால் நச்சரிச்சிட்டே இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன். காலைல ஃப்ளைட், நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறீங்க? எங்கே கிளம்புவேன்? எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சொத்து இதில் என்ன இருக்கா? இதில் என்ன இருக்கா? இது பாருங்கள், மேலே எந்திரிங்க. உங்ககிட்ட பேசணும், எந்திரிங்க மேலே என்ன அப்படி சொல்லிட்டு எழுப்பிகிட்டே இருக்கா. பட் ஆனால் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே அந்த சைடு திரும்பின மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கான். அந்த சைடு இப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, அதாவது பெட் சைடு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, மாமா எந்திரிங்கன்னு சொன்னேன். உனக்கு என்ன பிரச்சனை? இதை பார், என்னை தேவை இல்லாமல் தொடர மாதிரி இதை பண்ணாதா? ஐயோ சாமி, நான் உங்களுக்கு ஏதோ தொல்லை சார், கொஞ்சம் எந்திரிங்க. எனக்கு புரியல, என்ன நடக்குது, எது நடக்குது எனக்கு புரியல. என்னை டென்ஷன் பண்ணி பார்க்குறது நீங்கள் தான் மாமா. நான் என் வேலையை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அம்மாட்ட படம் தூங்கிட்டு இருக்கான். மாமா மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுப்பிட்டே இருக்கீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. திரும்ப அந்த சைட் பார்த்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஓ இந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட படுத்து அப்படியே தூங்கியிருப்பா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் பாட்டி தான் வந்து ஜங்குக்கு அப்படியே எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி? டி எந்திரா, சீக்கிரம் எந்திரி. ஏன் என்னாச்சு? சீக்கிரம் எந்திரிடா, டைம் ஆச்சு பாரு. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான்? எந்திரி, மேலே எந்திரி அப்படி சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மாவும் தான். டேய் சீக்கிரம்டா, டைம் ஆச்சு பாரு, அவரை கிளம்பி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. என்னென்னு அவனுக்கு புரியவே இல்லை. கடை உருட்டி அவன் மாட்ட போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சீக்கிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனும் அப்படியே வந்து ரெடியாகி நின்றுட்டுருக்கான். சீக்கிரம் கிளம்புடா. எங்கே சொல்லாமல் நீங்கள் மாட்ட கிளம்ப சொன்னீங்க, கிளம்பிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். தியா தான் பேக்கேஜோடு அப்படின்னு நின்றுட்டுருக்கா. பாட்டி டைம் ஆச்சு, லக்கேஜ்லாம் எடுத்து அப்படி காரில் எடுத்து வைக்க சொல்லுங்கள். இதை பாருங்கள் சீக்கிரம், எனக்கு வர டைம் ஆச்சு சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் மட்டும் போய் காரில் உட்காந்துட்ருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா பார்த்துட்ருக்கா, போ சீக்கிரம் அப்படி சொல்கிறாங்க. அவன் மட்டும் அப்படியே போயிட்டு காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே உங்களை தான் பார்க்குறான். என்னம்மா நைட்டு யாரோ எங்கே போகணுன்னு சொன்னாங்க, கேன்சல் ஆச்சு, சாரி. நம்ம இப்போது சென்னை போகிறோம், அப்புறம் என் கூட நீங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறீங்க. எனக்கு இல்லை, அப்புறமா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே காரில் உட்காந்துட்டு பாட்டி பை 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 பாய். அப்புறம் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், டைம் மாமா தான் என்னென்னு தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்கார், பார்த்துக்கோங்க பாட்டி. அக்காவை பார்த்துக்கோங்க, ஒரு 2 days இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அம்மாட்ட அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கா. ஜங்கு மாமா சொல்லிட்டு வாங்க. என்னடி வளர்றியா மாமா, போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்க, இல்லை டக்குன்னு கார் எடுங்க, அப்போ எனக்கு லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அப்படியே அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். கரெக்டாக அப்படியே நீங்கள் தான் வந்து அப்படி நின்றுட்டுருப்பீங்களா? ஓய் நான் தவலை. பார்த்து பத்திரமா போ, யாருனாலும் கால் பண்ணு, அங்கே ஏதாவது ஊர் சுற்றிட்டு இருக்காத,
அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. எங்கள் தயங்க அப்படியே வந்து நின்றுட்டுருப்பானா. ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்க்குறான். என்னே தெரில. இங்கே தேங்க அப்படியே உள்ளே போயிட்டான். உங்கள் பின்னாடி இப்படி வந்துட்டுருக்கான். என்ன பிரச்சனை போ? எப்போ பின்னாடி வந்துட்டுருக்கா? இல்லை சும்மா தானா? இதுக்கு என் பின்னாடி வர? சும்மா பார்த்தாலே கொடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே உள்ளே போயிருப்பீங்க. இங்கே அப்படியே தியா தான். அம்மா சீக்கிரம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஷன் ப்ளீஸ் போகிறீங்களா? அப்புறம் திரும்பவும் அரியர் வச்சுனா நீங்கள் தான் பொறுப்பா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன டேஷுக்கு போகிறோம். என்னம்மா? என்ன டேஷ்கா? நீங்களும் நானும் டூயிட் பாடுற டேஷ்க்கு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரியர் எக்ஸாம் இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணணும். அதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அதியா அப்படியே கூப்பிட்டு போயிருப்பா. எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே வந்துட்டுருக்கான். என்னம்மா முறைச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க? இதாக என்ன கேளுங்க தரேன். ஏன் காலே ரொம்ப பசிக்குதா? இருங்க ஃபுட்டில் நான் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே காமிக்கிறா. ஒன்று கேட்டனா கேட்கலாம் நான் கொடுக்கணும்ல. உங்களுக்கு பசிக்குதுன்றப்போ கொடுக்கணுமாம்மா. அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காமிச்சிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுட்டுமாம்மா நான் உங்களுக்காக அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கையில் பாக்ஸ் வச்சுருக்கா. பட் ஆனால் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே காமிச்சிட்ருக்கா. இது பாரியா என்னை கடுப்பித்து பார்க்காத. நானா கடுப்பித்து பார்க்குறேன்? ஐயோ அப்படி உங்களுக்கு தெரியுதா? என்ன தான் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கடுப்பேற்றுனீங்க. என்னை கேட்காம எதுக்கு வெளில போனீங்க? கேட்டா என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஹாட் ஆகுதுமாம்மா. நீ எப்படி இருந்திருக்கும்? அந்த வார்த்தைலாம் எனக்கு அப்படியே ரொம்ப பெயினாக இருந்தது. அதையெல்லாம் நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல. அதேதான். அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் முன்னாடியும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான். சரி ஒரு நிமிஷம் இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்படி ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டான். அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுறீங்க? ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ என்ன போகணுங்க? ஸ்டாப் பண்ணுங்கம்மா. என்ன ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுங்க அப்படி சொல்கிறீங்க. இப்போ என்ன? இப்போ எதுக்கு போ? ஸ்டாப் பண்ணுங்கன்னா பண்ணுங்க. உங்ககிட்ட தானே கேட்குறேன். ஜஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி கூட கிடையாது உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு அது இதுன்னு கொஞ்சம் பேசுவீங்களா? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். தேங்க்யூ அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே சீட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவனோட சீட்டில் போய்ட்டு உட்காடுறீங்க. அவனோட மடியில் போய்ட்டு உட்காடுறீங்க. என்ன பண்ணுறா? எந்திரி மோளை. அம்மா பியூர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதில் என்ன தப்பு இருக்கா? தயவு செஞ்சு என்னை கடுப்பித்தாதா. மரியாதை எந்திரிச்சிரு. பப்ளிக் பிளேஸ் இவனுக்குலாம் அறிவில்லை. நேற்று 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே கிடையாது. லிட்டரலி நான் ரொம்ப ஹாட் ஆனேன். ரொம்ப ஒரு மாதிரி எனக்குலாம் என்ன சொல்கிறேன்னே தெரில. அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்க. அப்படியே உங்களை டச் பண்ணுறதே ஒரு மாதிரி தெரில, பிடிக்கல. ஜஸ்ட் அப்படியே முகத்தை அப்படியே திருப்பி அப்படியே இது பண்ணிக்கிறான். எந்திரிக்க சொல்லி திட்டிகிட்டே இருக்கான். பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி கிடையாது. இந்த பாரதியா எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். திரும்ப இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஏதாவது பார் தயவு செஞ்சு எந்திரி அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன கேட்குற மாதிரி கிடையாது. அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு இப்போது மொத்தம் வேணும். தியா நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிச்சேன்னு வையன். தேவை இல்லாமல் நான் ஏதாவது பண்ணிட்டு நம்மளோட போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஃபீல் பண்ண போகிறது நீ தான். காலையில் நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். தலை எந்திரி தியா. தியா நான் ஒன்று தான் சொல்லிகிட்ருக்கேன். பேசிட்டிங்களா? இதை பாருங்க மாமா, நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்ன தான் திட்டினாலும் இந்த தியாவா யாராலையும் மாற்ற முடியாது. நானும் நினச்ச மட்டும்தான். அப்படி சொல்லிட்டு மொத்தமாக மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே வச்சிட்ருக்கீங்க. டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டு அவன் மட்டும் ஒரு மாதிரி கார் விட்டு அப்படியே இறங்கி போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே தொடச்சிட்டே இருக்கான். டக்குன்னு அப்படியே காருக்குள்ளே வந்துட்டு இப்படி வாட்டர் பாட்டில் எடுத்து போயிட்டு மூஞ்செலாம் கழுவிட்டுருக்கான். டக்குன்னு ரொம்ப கோவம் வந்துடுச்சு தியாவுக்கு. அப்படியே வெளில போயிட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்களா, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள்
அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அவன் கேட்கவே இல்லை. அம்மாட்ட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி நின்றுட்டுருக்கான். மாமா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் டென்ஷனில் இருக்கேன், மரியாதை போயிட்டு காரில் உட்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நானே கார் ட்ரைவ் பண்ணுறேன், போ அப்படி சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் தியா ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ என்னடி கார் எடுக்கணும் அவ்வளோதானே? நீங்கள் கார் எடுக்காத போங்க. இப்போ நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் ஜங்குக்கு வந்து கேட்குற மாதிரி கிடையாது. டக்குன்னு அவன் மட்டும் போய்ட்டு காரில் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், எனக்கு சரி கோவம் வந்துடும். நான் கேட்டதுக்கு கீழே வந்து பதில் சொல்லுங்கள். அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன்கிட்ட அப்படியே கிளாஸ் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவன் நீங்கள் எப்போ வந்து காரில் ஏறுவீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வெளில நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே டைம் ஆகுது. ஒரு 1/2 hour கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் கடுப்பில் அப்படியே கார் திறந்துட்டு அப்படியே கூப்பிட்றான். ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க. திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் அப்போவும் தியா வரவே மாட்றா. இப்போது என்ன தான் பிரச்சனை? நான் வந்தால் இப்போ கூப்பிட்டா நீ வருவ. பார், எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லடி. தேவையில்லாமல் ஏதாவது ட்ரை பண்ணாத. ஜஸ்ட் காரில் ஏறு. அவனை கூப்பிட்டு போய் சென்னையில் விட்டு நான் அங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். என்ன? காரில் ஏறு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க. அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அவள் சைட் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே பேக் சைடு அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் அப்படியே திரும்பி நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. அவனோட கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஹைவே இது ஒரு 4 வே ஹைவே அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே போயிட்டான். உங்ககிட்ட பர்ஸ் இல்லை, மொபைல் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு அவன் மட்டும் அப்படியே கோவத்தில் அப்படியே போயிருப்பான். உங்களுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துடுச்சு. ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வரவே இல்லை. ஒரு 1/2 hour கிட்ட ஆயிருக்கும், இன்னும் வரவே இல்லை அவன் மாட்டுக்கிட்டு. இங்கே அப்படியே ஹைவேல வந்து ரைடர்ஸ்லாம் போவாங்க இல்லையா, அந்தமாரி போகிற ஒரு கேங் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களே அப்படியே கை காமிச்சிட்டு ஹாய். என்ன பேப் எங்கேயும் நின்றுட்டுருக்கா? இல்லை, என்ன ட்ராப் பண்ண முடியுமா? சென்னை. ஓகே, பட் நீ வழியில் நிற்கிறது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கே. திருடியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்களும் வந்து ஓகே நீங்கள் என்ன பெருசாக வச்சுருக்க போகிறீங்க? நாலு பிஞ்சு போன சட்டையும் பேண்ட்டும் வச்சுருக்க போகிறீங்க. அதை திருடி நான் என்ன பண்ணுறது? நானே போட முடியாது. எப்படி அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாலாம் பேசிகிட்டு இருக்காளா. ஸோ அப்படியே ஓகேவா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களை வந்து பைக்கில் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. பட் இங்கே வந்து ஜங்குக்கு வந்து இப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது. அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை. ஒரு மாதிரி பயப்படுறான். அந்த சைடு இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்க்குறான். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி தாண்டி வந்து பார்க்குறான். எங்கேயுமே காணோம். எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுகையெல்லாம் வந்துருச்சு. கண்ணில் அப்படியே ததுமி நின்றுட்டுருக்க. பார்த்தா ஒரு ஃபோன் அப்படியே வந்துட்டுருக்கு. பார்த்து எடுக்கிறான். ஹலோ, எங்கே இருக்கீங்க? எங்கடி இருக்கா? எங்கே இருக்கீங்க கேட்டேன். நீ எங்கே இருக்க? சேஃபாக இருக்கியா? ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. உங்களுக்கு புரியுது அவன் ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, இங்கே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் அவன் அடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பார்க்குறான். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வெளில வரீங்களா? டக்குனு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுற விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் விலைக்கு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஓகே வனி. என்ன அக்கறையா உனக்கு? ஓகே வனி அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். தொல்லை. ஓகே வனி, சாரி நான் ஏதோ கோவத்தில் ஒரு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டு உங்களோட மொபைல் எடுக்கிறீங்க, பே பண்ணுறீங்க. அப்படியே இல்லைம்மா எதுக்குமா பே பண்ணுற? ஐயோ இல்லைண்ணா தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே காரில் போய்ட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க. அவன் வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா உங்களே தான் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். காலையில் அவன் சாப்பிடக்கூட கிடையாது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்க. வந்துட்டு உங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே மடித்து அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்குங்க. ஒயின்
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா என்ன வாயின் வாயின் கூப்பிட்டேன்னு வையன், அவ்வளோதான் உனக்கு. ராஸ்கல். சே, எவ்வளோ சொன்னாலும் காதலை கூட கேட்டுக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன அறிவு இருந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நீங்கள் மட்டும் அப்படியே ட்ரெஸ்லாம் அப்படியே மடித்து வச்சிட்ருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டே உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். என்ன பிரச்சனைடா உனக்கு? இல்லை, நீ எங்கே கிளம்புறன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லை, எங்கே கிளம்புற? என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். கோவம் கிடையாது, வெறித்தனமான கொலவெறி. சரி, ஓகே, பட் என்கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? முதல்ல யார் நீ எனக்கு? இந்த பார், என் மேலே இவ்வளோ நாள் வெறுப்பு கோவத்தை காமி, பட் நீ யார்? நீ எதை கேட்குற? ஓ, அப்போ நீ யார் எனக்கு? இந்த பார், எதுக்கு இப்படிலாம் பேசுகிற நீ? இந்த பார்த்தையா, எனக்கு மேலே இருக்கிற குட்டிப்புக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேனேன்னு தெரியாது. தயவு செஞ்சு ஒரு 10 ஸ்டெப் பேக்கில் இரு. இந்த மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு வைஸ்டைஸ் பண்ணாத. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். தயவு செஞ்சு தள்ளு. பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு தோணுது. தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படி எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்ருக்குங்க. அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கவே இல்லை, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதை ஒரு மாதிரி அருவருப்பாக அப்படியே பார்க்குறீங்க. அது ஓரமாக அப்படியே ஒரு மூலையாக அப்படியே கடந்துட்டுருக்கு. அதை அப்படியே போயிட்டு அப்படியே எடுக்கிறான். ஏய், இப்போ எதுக்கு நீ அதை எடுக்கிற? ஒயின் இல்லை, என்ன ஒயின்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, அப்புறம் நான் உனக்கு எப்படி எப்படியா அக்கான்னு கூப்பிட்டு? ஃபைன், ஃபைனல் கூப்பிடாதான்னு சொன்னேன். ப்ளீஸ், என்ன அக்செப்ட் பண்ண மாட்டியா? உன்னை அக்செப்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? இல்லை, உன்னை நான் அக்செப்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறேன். ஃபைன். ஏய், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான். ஃபைன், நீ என்ன எதுக்கு கூப்பிட்ற? ஏ, ஓ, ஏய், இந்த தாலி அதனால் நான் உன்னோட ஒய்ஃப்னே நீ நினச்சிட்டியா? ஓ, ஓகே, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் அப்படியே கிராஸ் ஆகுது அப்படின்றதால 2 பேருக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ரிலேஷன்ஷிப் வந்துடும் நினைக்கிறியா நீ? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கண்ணு மட்டும் உருண்டு உருண்டு பேசுது. நீங்கள் வாய் பேசலை, உங்கள் கண்ணு மட்டும் அப்படியே உருண்டு உருண்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கு. அவனுக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. சேம் டைம் உங்களை மிஸ் பண்ணுறான், நல்லாவே தெரியுது. அவன் கண் அப்படியே ஒரு மாதிரி டேர்ஸ் அப்படியே நிரம்பி நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குங்க. பட் ஆனால் எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் திரும்ப அப்படியே பேக் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்குங்க. ஒரு மாதிரி பாவமாக இருக்குது அவனை பார்க்கவே. அப்படியே உங்கள் பின்னாடியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே இங்கே உரமாக அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு, அப்பா நான் ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன்ப்பா. என்னம்மா? மாப்பிள்ளை எங்கே இருக்காரு, நீ மட்டும் ஊருக்கு கிளம்புறேன்ற? ஏ கழவி, சொல்லு. டேய், நான் தான்டா, அவள் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்காளாம், அதனால் லீவ் நிறைய எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவள் எதுக்கு வேலைக்கு போகணும்? இந்த பாருங்க, இந்த பரவாயில்ல, பாப்பா படிக்கிறா. சரி, அதனால் சென்னை போயிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சென்னை போக சொன்னேன். அதுவுமே மாப்பிள்ளை அப்படியே போயிட்டு வந்துக்கிறேன்ட்டாரு. நீ என்னம்மா அதெல்லாம் எங்கேயும் போதால. எங்கள் தேங்க மாப்பிள்ளை இங்கே ஏதோ வீட்டிலேருந்து பார்த்துக்கிறேன்றாரு. நீங்கள் பாடி பார்த்துப்பாங்க. நாளைக்கு ஏதாவது விசேஷம்னா கூட இருந்து பார்த்துப்பாங்கம்மா, இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கிற மாதிரி கிடையாது உங்கள் அப்பா. ஸோ ஒரு மாட்டம் பேசிவிட்டு ஒரு மாட்டம் போயிட்டாரு. நீங்கள் மேலே வந்துட்டு அப்படியே தேங்க தான் அப்படியே முறைச்சிட்ருக்குங்க. அவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில. பட் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். பார், என்னடா சொல்லி வச்சேன் அப்பா கிட்ட? இல்லை ஒயின், காலையில் கேட்டார். அப்போது பாரு, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒயினுக்கு நான் ஏதாவது பேசணுன்னு வைக்கேன், பல்ல பேத்துறோண்டா ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படி பேசுகிறீங்க. இல்லை, ஏய், இந்த பாரு, என் வாழ்க்கையில் நீ யார் டிசிஷன் மேக்கரு? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ இல்லாத போ, என்ன வேணா பண்ணு.
எனக்கும் சேர்த்து 1 இயர் பேசணும். இல்லை அது இதை பாரு, நான் இப்போது சென்னை போகணும், இங்கெல்லாம் இருக்க முடியாது. அதுவும் உன் கூட நீ இருக்கம்போ என்ன வேணாலும் பண்ணு, டூனுக்கு ஆரம்பித்துட்டு. நீ 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 யாரா அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே அப்படியே ஜஸ்ட் நின்றுட்டுருக்கான். எலவோ நாங்கண்ணா மாமாக்கிட்ட பேசுகிறேன். என்ன மாமனும் ஒயின் இந்த பாரு ஒயின்னு வையா அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி ரொம்ப அப்படி நெருக்கிட்டு இருக்குங்க. அவன் அப்படி சைலண்டாக அப்படி நின்றுட்டுருக்கான். மாப்பிள்ள தேங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு டோர் திறந்துட்டு வருவாங்க. டக்குன்னு அப்படி நீங்களும் தேங்க அப்படியே கீழே விழுறீங்க. டோருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்துருப்பீங்க. என்னம்மா பார்த்து ஷோ தப்பான நேரத்தில் சாரிம்மா தேங்க மாப்பிள்ள சாரி அப்படி சொல்லிட்டு போய் வெளில போயிருப்பாங்க. டி சாரி ஒயின். என்ன சாரியோ எல்லாம் தெரிஞ்சுதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் இந்த தாலி வந்து அவனோட ஷர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு திரும்ப அப்படியே தேங்கோட மேலே திரும்ப விழுறீங்க. பார்த்து ஒயின் என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டுறான். ஆனால் நீங்கள் வந்து அந்த தாலி செயின் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்க்காம அவங்ககிட்ட தான் விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அந்த ஸ்டக்கான அந்த தாலி செயின் அப்படியே பிடிச்சி ஒழுங்காக அப்படியே எடுத்து விட்டுட்டுருக்கான். நீங்கள் திரும்ப அப்படியே பிடிச்சி இழுப்பீங்களா, திரும்ப அப்படியே ஸ்டக் ஆகிட்டு அவன் மேலே அப்படியே விழுந்துட்டுருக்குங்க. இல்லை ஒயின் பாரு சரி ஓகே நான் இது பண்ணல ஜஸ்ட் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஸப் பண்ணிட்டு அப்படியே அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டக்கான அந்த தாலி செயின் இப்போ தான் ஒழுங்காக நோட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஒன்று இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்ப்பேனா அப்படி பார்த்தா கொஞ்சம் ப்ரெஷ் பாட்டெலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி இந்த சாரீலாம் லைட்டாக அப்படியே இந்த செஸ் கிட்ட அப்படியே விளக்குற மாதிரி அப்படியே இருக்குமா, அதே அப்படியே பார்த்துட்டு இருந்துகிட்ருக்கான். நீங்கள் கவனிக்கல. பட் ஆனால் அது அந்த தாலி செயின் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே எடுக்கும்போது அப்படியே அவனோட வியூவிலேருந்து அப்படியே குனிஞ்ச மாதிரி அப்படியே பார்ப்பீங்களா. என்னடா பார்க்குறேன் ஐயோ இல்லை ஜஸ்ட் மரியாதை திருப்பு முகத்தை திருப்புடான்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஓகே நான் பார்க்கல உன்னை பார்த்தாலே அப்படி சொல்லிட்டு நீங்கள் முறைக்கிறீங்க. சம்டைம் இப்போது எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாளிச்சையில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எந்திரிப்பீங்களா. மாப்பிள்ள என்னாச்சு பார்த்து ஹெல்ப்புக்கு இல்லைம்மா ஒன்றும் இல்லை சரிங்க மாப்பிள்ள ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கீழே கொஞ்சம் வரீங்களா பேசணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க. இங்கே அப்படியே நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு சாரி வைன் என்ன வேணும் இல்லை பாரு வீணுக்கு என்னன்னு ஏதாவது பேசினேன்னு வையன் இன்னொரு தடவை மட்டும் கூட்டு பாரு நீ உனக்கு அவ்வளோதாண்டா எத்தனை தடவை சொன்னால் சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இழிச்சிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. அவனுக்கு மேலே விழுந்தது அந்த ஸ்டக்கானது அந்த தாளிச்சைன்னு நீங்கள் அது இதுன்னு பண்ணது தான் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஓகே கைஸ் இந்த பாட்டு அப்படியே கட் ஆகிடும். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். ஓகே பாய்.